என் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்ல, ரொம்ப வருஷமா அப்படியே உட்கார்ந்துருக்காங்கன்னா இப்படிப்பட்டதை அவங்க கேட்கல. அதான் பிரச்சனை பாருங்க. சொல்றேன் காலையில, we have a wonderful gospel. Amen. Gospel is the power of God unto salvation. Amen. என்ன அந்த சுவிசேஷம்? தேவன் வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. Amen. அப்பனா என்னன்னா, உலக மனுஷனையே கடவுள் யார பார்க்கல? பாவியா பார்க்கல. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். நம்ப முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம். அதாவது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். டாக்டரின்றாங்க பாருங்க நம்ம ஆட்கள். எது டாக்டரின்? டாக்டரின்னா என்ன? உபதேசம்ன்றது என்ன? ஒப்புரவாக்குதல். சும்மா தள்ளி நிக்காத, வந்து கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்ற. ஆமா ஆமா, கடவுள் ஒன்ன தூரமாவே பார்க்கலப்பா, அப்படியே ஒன்னா இரு. கை கொடுத்துக்கோ, கையை கொடுத்துக்கோ, கட்டி பிடிச்சுக்கோ. ஆமா, இப்படி மனுஷனை கடவுளையும் மனுஷனையும் ஒன்னாக்குறது தான் சுவிசேஷம். இவங்க பேசுற பேச்ச பார்த்தா அவன் 10 கிலோமீட்டர் போயிடுறான். இந்த கோட்டை தாண்டி நானும் வரல. இப்படிப்பட்டது நீங்க உண்மையான காஸ்பல் கேட்டீங்கன்னா, தள்ளி நிக்கிற உங்க மனசு, தயங்கி நிக்கிற மனசு கூட போலாம்பா அப்படின்னு வந்துச்சுன்னா, that's a real gospel. என்ன சேர்த்துப்பாரா? எனக்கு செய்வாரா? நான் போனா எனக்கு நடக்குமான்னு உள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு பய உணர்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது பாருங்களேன். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு போ, நீ அவர் பிள்ளை, உனக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். போய் எடுத்துக்கோ. ஆமென். அது உனக்கானது என்கிற எண்ணத்தை கொண்டு வந்தா அதுக்கு பேர் ரியல் காஸ்பல். அதுதான் ரியல் டாக்டரின். ஆமென். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஏன் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை, ரொம்ப வருஷமா அப்படியே உட்கார்ந்துருக்காங்கன்னா இப்படிப்பட்டதை அவங்க கேட்கல. அதான் பிரச்சனை பாருங்களேன். இப்படிப்பட்டதை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கக்கூடிய வார்த்தை, கேட்கக்கூடிய காரியங்கள் கடவுள் அண்டை இன்னும் நெருங்கி போக உங்களை தூண்ட வேண்டும். ஆமா, உன்னை தகுதி ஆக்கியிருக்கிறார், உன்னை மன்னிச்சிருக்கிறார், நீ அவருடைய பிள்ளை. அவருடைய பரிபூர்ணத்தினால எல்லா நன்மையும் உனக்கு வரப்போகிறது. ஆமென்.